இந்தியா முழுவதிலும் உள்ள 35% பள்ளிகளில் 50 மற்றும் அதற்கும் குறைவான மாணவர்களே படிக்கின்றனர் என PRS லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து PRS லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், இந்தியாவில் உள்ள 35% பள்ளிகளில் 1 அல்லது 2 ஆசிரியர்கள் மட்டுமே உள்ள நிலையில், போதுமான தகுதி இல்லாத ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் பல வகுப்புகள் மற்றும் பாடத்திட்டங்களை எடுக்க வேண்டிய நிலையில் உள்ளனர். நூலகங்கள் மற்றும் ஆய்வகங்கள் போன்ற வசதிகள் இல்லாத சிறிய பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளின் திறன் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 2022-23 ஆண்டில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 16% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. மாநிலங்களில் அதிகபட்சமாக ஜார்க்கண்டில் 40% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில், பீகாரில் 32% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. மேலும் மிசோரமில் 30% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில், திரிபுராவில் 26% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. 2023-24 ஆண்டில் ஆரம்ப நிலை முதல் உயர்நிலை பள்ளி வரையிலான ஆசிரியர்களில் 12% பேர் போதுமான தகுதியை பெறவில்லை என்று தெரிவித்துள்ளது. மேலும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் தரமான உள்கட்டமைப்பு மற்றும் கல்விக்கான கொள்கைகள் மூலம் மட்டுமே பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்த முடியும் என்றும், சரியான ஆசிரியர் மாணவர் விகிதத்தை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று PRS லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் ஆய்வு கூறியுள்ளது. இந்நிலையில் நிதி ஆயோக் அறிக்கைப்படி, இந்தியாவில் உள்ள 36% அரசு பள்ளிகளில் 50க்கும் குறைவான மாணவர்கள் படிக்கும் நிலையில், கிட்டத்தட்ட 10% பள்ளிகளில் 20க்கும் குறைவான மாணவர்களே படிக்கின்றனர்.